அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/6/2026 வியாழக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் கூறுகின்ற கருத்தை கேட்போர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அந்த அளவுக்கு பேசுவார்கள். அந்த பேச்சை கேட்கும்போது அவர்கள் பேசுவது இதுதான் சரியான வாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் அனைவருமே தனது பேச்சு வெற்றி பெற வேண்டும் என்பதில் மிக மிக துடிப்பாக இருப்பார்கள். தன்னிடம் இருக்கும் 1 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போய்விட்டது, அதற்கு கூட அவ்வளவு தூரம் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய பேச்சு எங்கே தோற்றதோ அதுதான் அவளுக்கு மிக மிக கஷ்டத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு பணத்தை விட தங்கள் பேச்சின் வெற்றிக்கு முதலிடம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள். இதுக்கு ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். மிதுன லக்னம். சந்திரன் அஸ்தம் 3இல் இருக்கிறார். மிதுன லக்னம் ஏற்கனவே நாம் தெரிந்ததுதான், பேச்சு, புத்திசாலித்தனம். சந்திரன் வாக்குஸ்தானாதிபதி. அவன் அஸ்தம் 3இல் இருக்கிறான். அஸ்தம் 3 என்பது கன்னியில் இருக்கும், அதுவும் புதன் வீடு. மிதுனம் புதன், கன்னி புதன். மிதுனம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி. இந்த அஸ்தம் என்பது சந்திரன். சந்திரன் அமர்ந்தது அந்த இடம்தான். அஸ்தம் 3ஆம் பாதம் என்று சொன்னால் அது எங்கே வரும்? நவாம்சத்தில் புதன் வீட்டுக்குத்தான் வரும், மிதுனத்துக்குத்தான் வரும். ஆக அவர்களது உயிரே ஒட்டி கொண்டிருப்பது அவங்களுடைய பேச்சில்தான். தான் பேசும் பேச்சு வெற்றி பெற்றால் வேறு எந்த நன்மையும் வேண்டாம். தனது பேச்சு தோல்வி அடைந்தால் வேறு எந்த நல்லவையும் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் இந்த பிறப்பு. என் பேச்சு செல்லுபடி ஆகலையா, என் பேச்சை கேட்கலையா, எனது கருத்து போய்விட்டதா என்று அவர்களால் தாங்க முடியாத ஒரு இது வரும். ஆனால் 100க்கு 99% அவர்கள் பேச்சு வெற்றியை கொடுக்கும். அப்படித்தான் பேசுவார்கள், யாரிடமும் அப்படித்தான் பேசுவார்கள். லக்னம் மிதுனம். 2ஆம் இடம் சந்திரன் வீடு, கடகம், வாக்குஸ்தானாதிபதி. அவன் இருப்பது வித்தை ஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கிறான், அதுவும் புதன் வீடு. அஸ்தம் 3 என்று சொன்னால் நவாம்சத்தில் அது மிதுனத்துக்குத்தான் வரும், புதன் வீட்டுக்குத்தான் வரும். பணம் போனால் கூட இவர்களுக்கு கவலை இல்லை. தன் பேச்சு சபை ஏறாமல் போனால் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருவரிடம் இருந்து அவர் ஒரு கோரிக்கைக்காக வாதம், பேச்சு, முயற்சி நடத்தினால் அது வெற்றியை கொடுக்கும். அன்பர்களே, ஏரிய நட்சத்திரம், நவாம்சத்தில் அது எந்த இடம், இவைகளையெல்லாம் இணைத்து பார்த்து அவர்களது பிறவி குணத்தை சொல்ல வேண்டும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். அவிட்டம், பூரட்டாதி, பரணி, ரோஹிணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே,
நாம் எந்த செயலை செய்தாலும் பலர் புகழ்வார்கள், சிலர் இகழ்வார்கள். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு வேலை எல்லோருக்கும் பிடிக்கும். அத்தகைய ஒரு நற்செயலை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது முழு திறமை தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். இந்த நாள் வெளிப்படும் உங்களது திறமையால் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு விஷயத்தை செயல்பட தொடங்கிவிட்டீர்கள். தொடங்கிய பிறகு தொடங்கிய விதம் சரிதானா, இப்படி செய்திருக்கலாமா என்று அலைபாயும் மனம் ஏற்படும். எனவே ஆரம்பிக்கும் முன்பே நன்றாக யோசித்துவிட்டு ஆரம்பியுங்கள். இன்று கடகராசி அன்பர்களே, பேச்சின் மூலம் உறவுகளை நீங்கள் இணைக்கும், பலப்படுத்தும் நாள் இந்த நாள். பேச்சால் உறவில் வெற்றி. சிம்மராசி அன்பர்களே, கஷ்டம் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு கவலையில் முடியவில்லை, லாபத்தில் முடிகிறது. கஷ்டப்பட்டாலும் நன்மை இன்று நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் புத்திப்படி உங்கள் இஷ்டப்படி ஒரு செயலை செய்து அந்த செயலால் ஒரு நஷ்டம், ஒரு விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதை கவனத்தில் வைத்து கொள்ளவும். சூதானமாக செய்ய வேண்டும் எந்த செயலையும் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெருமளவு பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இன்று உங்கள் திறமைக்கு கிடைக்கும் சன்மானம் சற்று அதிகம்தான். விருச்சிக ராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. இப்படி செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்று யூகித்து ஒரு செயலை செய்து அந்த செயலில் வெற்றி. நீங்கள் வைத்த குறி தப்பாது இன்று. தனுசு ராசி அன்பர்களே, உயர்ந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை, யாரும் மறுக்க முடியாத ஒரு தத்துவத்தை இன்று நீங்கள் பேசி அதன்படி நடக்கவும் செய்கின்றீர்கள். இதுதான் ஒரு பெருமை. இந்த பெருமை இன்று உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை முழுமையாக முடிக்க முடியாத அளவுக்கு தடைகள் பல வரும். இன்று போதிய கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் சில கூடுதல் செலவுகளை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். எல்லாமே நாளைய தினம் காரிய வெற்றிக்காக. மீனராசி அன்பர்களே, ஒரு சிறு நஷ்டம், கஷ்டம், செலவு உண்டு.
இது உங்களால் உங்களுடைய புத்தியால் நடக்க இருப்பதாக காட்டவில்லை. நீங்கள் பெரிதும் மதிக்கும் ஒருவருக்காக இது அனாவசிய செலவு, நஷ்டம் என்று தெரிந்திருந்தால் கூட வேறு வழியின்றி கடமையின் பொருட்டு இது நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.